சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிக அருகில் நெருங்கிவிட்ட நிலையில தற்பொழுது கூட்டணி பற்றிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில அனைத்து கட்சிகளிலும் கூட்டணி விவகாரங்கள் இந்த முறை இழுபறியாக தான் நீடித்து வருகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை கூட்டணி என யாருமே அறிவிக்கல. காங்கிரஸ் தரப்பிலிருந்து கூட்டணி அமைக்கலாம் என பல மாதங்களாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இறுதியில காங்கிரஸ் கட்சி மீண்டும் திமுகவுடன் தான் இணையும் என்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா திடீரென புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பசுமொன்னில் அவர் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தி மக்கள் நலத்திட்ட பணிகளும் வழங்கினாங்க. இதில் கருப்பு, வெள்ளை, சிவப்பு ஆகிய நிறங்களுடன் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படத்தை வைத்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினாங்க. தான் ஆரம்பிக்க போகக்கூடிய கட்சி குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்று பத்திரிகையாளர்கள் மத்தியில தகவலும் சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் சசிகலா போட்டியிட விரும்பல. முக்குளத்தோர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் போட்டியிடலாம் என அவங்க முடிவு செய்திருக்காங்க. இது தொடர்பாக 30 தொகுதிகளை அவங்க தேர்வு செய்து வச்சிருக்காங்க. அதற்கான வேட்பாளர்களோட தேர்வு நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தான் புதிய கட்சி ஆரம்பிக்க போவதை சூசகமாக சசிகலா தெரிவிச்சிருந்தாங்க. அப்படின்றது ஒரு முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. அப்போது செய்தியாளர்களிடம் சசிகலா பேசும் பொழுது என்னுடைய ஆதரவாளர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில புதிய கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே செங்கோட்டையின் மூலமாக விஜயோட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில சரியான கூட்டணி அமையாமல் திண்டாடி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் 15% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஏதாவது கூட்டணி சேர வேண்டிய சூழ்நிலையிலையும் இருக்கிறாங்க. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியை தவிர வேறு யாரும் கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியும் திமுகவுடன் கூட்டணி சேரலாம் என்கின்ற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. இது மட்டுமல்ல, தேர்தல் பிரச்சாரத்திற்கு விஜயை தவிர்த்து வேறு யாரும் பிரபலங்கள் கிடையாது. அந்த வகையில சசிகலாவை இணைத்துக் கொள்ளலாம் என பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. சசிகலாவை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வதன் மூலமாக முக்குளத்தோர் வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் என தமிழக வெற்றி கழகம் நம்புகிறது. இது தொடர்பாக செங்கோட்டையின் தீவிர பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடத்தி வருகிறார். எனவே வெகு விரைவில் விஜய் கட்சியுடன் சசிகலா கூட்டணி சேரலாம் என்ற சூழ்நிலையும் நிலவுகிறது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.